ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரத்து மகிமைப்படுத்துகிறோம். கத்திருந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் பாடி ஆராதிக்க துதிக்க மகிமைப்படுத்தின நம்முடைய மேலான கத்தாவை இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தின எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கடந்த நாளெல்லாம் பாதுகாத்து இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி துதிக்கும்படி கர்த்தர் எங்களை தாங்கி நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்ய வழிநடத்தும். விசேஷமாக அந்த நாளில் நடக்கக்கூடிய ஆராதனைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தர் தாமே நீர் எங்களை ஆளுகை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறத நாங்கள் உணரும்படி கர்த்தர் இந்த நாளிலே எங்கள் மத்தியில் உலாவ வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை தொட வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னதமான தேவனை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய மகத்துவமான நாமத்தை வெளிப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே வந்ததற்கு முகாந்திரம் உண்டு என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை ஆராதிக்க துதிக்க உடைய சன்னிதானத்தில் வருவதற்கு கர்த்தர் கிருபை தந்தபடி நாளை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்யும், வழிநடத்தும். ஆரம்பம் முதல் ஆண்டவரை முடிவு வரையிலும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, செய்தி வேலை, சங்கீத வேலை, சாட்சி பகுதி எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. பாடல் பாடுகிற நம்முடைய மகனை பாதுகாத்து நம்முடைய வழியிலே நடத்துங்க. ஆண்டவரே, பலப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மகனை எடுத்து பயன்படுத்துங்க. பரிசுத்த தேவன் ஆண்டவரே உயர்த்துங்க. பரலோகத்தின் தேவனை பாடுகிற வேளையில் நம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதற்கு தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியங்களையும் கிருபைகளையும் தாங்கப்பா. பரிசுத்த தேவனே, இன்றைக்கு உலகங்கள் நடக்கக்கூடிய ஆராதனைகளை நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர், இன்றைக்கு புதிதாக செல்லக்கூடிய ஆத்மாக்கள் ஆண்டவரை ரட்சிப்பை அடைய தேவன் மேலே விசுவாசம் வைக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றுமுடியை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களை ஆளுகை செய்து வழிநடத்தும்படியாக பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறத ஆண்டவரே ஸ்தோத்திரம் உணரும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான நிறைவேறுதல் அவர்கள் வந்து ஆராதிக்கிற வேளையிலே நாமும் தேவ நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நன்றி தகப்பனே, துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்போ. நீர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவரே, துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகிமையானவரே, துதிக்கிறோம், மகத்துவம் உள்ளவரே, துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர், இம்மட்டுமாய் நடத்தி வந்த தேவன், இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் ஒவ்வொரு நாளும் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். எங்களை வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசு ராஜாவே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாங்கள் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசு ராஜாவே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் செய்த நன்மைகளை என் ஆத்துமா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறது. தகப்பனே, நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆற்றி தேற்றுகிறீர். எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்த தேவன், எங்கள் நோய்களை சுமந்த தேவன், நாங்கள் படுகொழியில் இருந்த போது எங்களை தூக்கி எடுத்த தேவன். பாமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதர். நீர் ஒருவர் மாத்திரமே மாறாதவராய் இருக்கிறீர். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். பாமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் என்னோடு வருவதினால், நீர் என்னோடு இருப்பதினால் நான் ஒவ்வொரு நாளும் விசேஷித்தவனாய் இருக்கிறேன். நான் விலையேற பெற்றவனாய் இருக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அது தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதனால் என்ற பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை தட்டி பாடுவோமா? துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன்.
தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட சென்றது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், அவர் வருவதினால். எதினால் அது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வாழ பார்க்குது, காவல் கொண்ட கண்மலையும் கூட சென்றது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வாழ பார்த்தது, அவள் கொண்ட கண்மலையும் கூட சென்றது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். சொல்லுங்க ஏசப்பா, என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேடாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு, மாறாவி நீரை தேடாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. ஓ தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் சென்றது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் சென்றது. என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஹல்லேலூயா. ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால்.
வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை அக்கினியின் சூளையில் வெந்து வந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் மூடி கூட அழுகாமல் புகை கூட கணுகாமல் கிருபை தாங்கினதே அக்கினியின் சூளையில் வெந்து வந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் காத்த கிருபை உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே 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 அல்லே அல்லே லூயா 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 ஸ்தோத்திரிக்கிறோம் உம்முடைய கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆமென் நன்றி செலுத்துகிறோம். ஆமென் உம்மை துதிக்கிறோம் ஓமை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உயர்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், நன்றி ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே அப்பா, உமக்கு அப்பா நாங்கள் நிற்பதும் நீர் மூலமாக அதன் கிருபை
நாங்கள் உயிருடன் வாழும் சுகமுடன் இருப்பதும் கிருபை தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்பா, நீடிய அன்புள்ளவர். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே பலவிதமான சோதனைகள் வந்தாலும் ஆண்டவரே எங்கள் சோதனை எல்லாம் ஆண்டவரே முட்கள் போல நெருக்கினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், நீர் எங்களை தாங்குகிறீர், நீர் எங்களை தப்பு வைக்கிறீர். அப்படியே எழுந்திருந்து அவரை ஆராதிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் அக்கினியின் சூழலில் இருந்தாலும் நீர் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் தண்ணீரில் நடந்தாலும் என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது ராஜா. நீர் எங்களை பாதுகாக்கிறீர், நீர் எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர் ராஜா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் கிருபையானவர், மகிமையானவர், மாட்சிமை நிறைந்த தேவன். நன்றி அப்பா. நாங்கள் தண்ணீரில் நடந்தாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் அக்கினியில் நடந்தாலும் என் தேவனீர் அங்கேயும் இருக்கிறீர் தகப்பனே. நான் மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை தகப்பனே. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என்னோடு கூட வருகிறீர். உம் சமூகம் எனக்கு முன்பாக செல்கிறது. அன்று மோசையோடு இருந்த தேவன், யோசுவாவோடு இருந்த தேவன் இன்று எங்களோடு கூட இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர் தகப்பனே. நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படவில்லை, தேவையில்லை. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கிறீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகிறீர் என்ற பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என்மேல் அன்பு கொண்டு எனக்காய் ரத்தம் சிந்தி, என்மேல் அன்பு கொண்டு எனக்காய் ரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே விலையே பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், மதிப்புக்கு உரியவன் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவேன். அல்லேலூயா. மதிப்புக்கு உரியவன் நானே, இன்று மகிழ்வுடன் நடனமாடுவேன். சொல்லுங்க, நன்றி ஐயா, நன்றி ஐயா. அவர் செய்த நன்மைக்காக நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பெற்ற தாய் தனது
பிள்ளையை மறந்தாலும் பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே. உனது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர். நீர் என்னை மறப்பதில்லையே என்று உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, பேர் சொல்லி அழைத்துக் கொண்டீரே. உமக்கு உரிமை ஆக்கிக் கொண்டீரே. அல்லேலூயா. பேர் சொல்லி அழைத்துக் கொண்டீரே. உமக்கு உரிமை ஆக்கிக் கொண்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. இயேசுவே, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி, பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி, ஆறுகள் ஓட செய்தீரே. தினமும் பாவத்தில் மகிழ செய்தீரே. ஆறுகள் ஓட செய்தீரே. தினம் பாவனி மகிழ செய்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. இயேசு ராஜா ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. 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 ஆமென், ஆமென். கரங்களை தட்டி உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் எதற்காகவும் காலங்க தேவையில்லை. நீர் என்னோடு இருக்கிறீர். தண்ணீரிலே நடந்தாலும் அக்கினியிலே நடந்தாலும் என் தேவன், என் தேவன், தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். நான் மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறீர். ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என் பாவம் எப்படி என்றது தெரியவில்லை. ஆண்டவரே, நான் எங்கிருந்து வந்தேன் என்று ஆண்டவரே நீர் பார்க்கவில்லை. தகப்பனே, நீர் என் மேல் வைத்த அன்பு பெரியது ராஜா. ஆண்டவரே, என் மேல் வைத்த இரக்கம் பெரியது, தயவு பெரியது, உமது கிருபை பெரியது. தகப்பனே அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் படுத்து எழுந்திருப்பது உம் கிருபையாக இருக்கிறது. தகப்பனே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனையோ மாறுகள் ஆண்டவரே, பணம் இருந்தும் பதவி இருந்தும் ஆண்டவரே நிலையற்று அலைகிறவளாய் இருக்கிறார். தகப்பனே ஆண்டவரே, உன் பாதத்தில் ஆண்டவரே தஞ்சம் என்று அடைந்த எங்களுக்கு நீரே எங்களுக்கு எல்லாவுமாய் இருக்கிறீர் ராஜா. நீரே எங்களுக்கு எல்லாவுமாய் இருக்கிறீர். எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு பெரிய நெருக்கங்கள் வந்தாலும், பலவிதமான சூழ்நிலைகள் மாறினாலும் என் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர் ராஜா. ஆமென். நன்றி அப்பா.
நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வாழ்க்கை மாறும், என் சூழ்நிலை மாறும், என் நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி மாறுகிறவர். நன்றி ஆண்டவரே. அப்பா, உன் வார்த்தையில் வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறவர் தேவன். நன்றி ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்களுக்கும் இருக்கிறது. அப்படி நாங்கள் சொன்னாலும் நடக்கும். எங்கள் தேவன் என்னோடு கூட இருக்கிறீர் ராஜா. அந்த வல்லமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை மாற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர். எல்லாவற்றையும் நீ சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவன். நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பம் செய்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை எல்லாவற்றையும் நீர் மாற்றி போட்டிருக்கிறீர் தகப்பனே. எங்கள் சூழ்நிலையை மாற்றி போட்டிருக்கிறீர். ஆண்டவரே, கடந்த நாட்களை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது, ஆண்டவரே, நாங்கள் நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது, ஆண்டவரே, இது எங்களால் அல்லது உண்டானதல்ல, இது நிச்சயமாய் தேவனுடைய ஈவு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. எங்கள் சுயபலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது ராஜா. ஆண்டவரே, எங்கள் சொந்த புத்தியினால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, நீரே எல்லாவற்றையும் செய்ய நீர் எங்களுக்கு வல்லவராய் இருக்கிறீர் ராஜா. எங்களை பலப்படுத்திய கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்திய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் வழிநடத்துகிறீர் ராஜா. நல்ல பாதைகளை காட்டுகிறீர், நல்ல ஆலோசனை தருகிற தேவன், நித்தமும் நடத்துகிற தேவன். காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறது. நன்றி தகப்பனே. எங்களை நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கின்றவர், எங்களுக்கு அன்றன்றைக்கு தேவையான ஆகாரத்தை தந்து எங்களை வழிநடத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறீர் ராஜா. அப்பா, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த சபையிலிருந்து நாங்கள் வெளியே செல்லும் போது தகப்பனே, எங்கள் பாரங்கள் எல்லாம் இங்கே இறக்கி வைத்து விட்டோம். நாங்கள் இனி தூக்கி சுமக்க தேவையில்லை. நீர் எங்களுக்காக சுமந்தவர். நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திடுற தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் புதிய மனுஷனாக அந்த பாதையை விட்டு, இந்த சபையை விட்டு வெளியே போகும்போது நாங்கள் புதிய மனுஷனாய் செல்வோம் தகப்பனே. நீர் எங்களை புதிய அபிஷேகம் தந்து, புதிய கிருபைகளை தந்து, ஆண்டவரே, புதிய வார்த்தைகளை தந்து எங்களை வழிநடத்தி நீர் எங்களை ஆலோசனை தந்து பாதுகாக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, மீதியான காரியத்தையும் கருத்தில் ஒப்படுக்கிறோம் தகப்பனே. எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்கிறோம் தகப்பனே. சங்கீத பகுதி, காணிக்க பகுதி, சாட்சி பகுதி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஆசீர்வாதத்தை பலப்படுத்துவதற்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, வார்த்தையின் பகுதியை நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் ராஜா. நாசரை மறுத்து நீர் எங்களோடு பேசும் தகப்பனே. எங்களை இருதயத்தை திறந்து வைத்திருக்கிறோம், எங்களை இருதயத்தை திறந்து வைக்கிறோம் தகப்பனே. அதை நன்மைகளால் நிரப்பும் தகப்பனே. உன் வார்த்தைகளால் நிரப்பும் ராஜா. நாங்கள் 30, 60, 100 பலன் கொடுக்கிற வார்த்தை எங்களுக்கு இருதயத்தில் குத்தப்பட்ட வாழ்க்கையில இருக்க ஆண்டவரே, இந்த கற்குள்ள இருபுறமும் கற்குள்ள பட்டயத்தை எங்கள் மேல் வீசும் தகப்பனே. ஆண்டவரே, அது இருபுறம் கற்குள்ள பட்டயம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பேசுகிறவர்களையும் கேட்கிறவர்களையும் அது உருவ குத்துக்கிறதா இருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அது எங்கள் பாதைகளுக்கு வெளிச்சமாயும், ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சாரமற்று போகாதபடிக்கு, நாங்கள் வாழ்க்கையில் உப்பாய் இருக்க நீர் எங்களை பலப்படுத்தும் தகப்பனே. அப்பா, நீர் வழி நடத்தும், நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் மலை மேல் உள்ள பட்டணமாய் இருக்க நீர் கிருபை தாரும் ராஜா. நாங்கள் எங்கிருந்து பார்த்தாலும், ஆண்டவரே, உலகத்தார் எங்களை எங்கிருந்து பார்த்தாலும் நாங்கள் தெரிய வேண்டும் தகப்பனே. கிறிஸ்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரிய வேண்டும் தகப்பனே. அவர்களை அன்பானவர்கள், அவர் இரக்கமுள்ளவர்கள், அவருக்கு உண்மை உள்ளவர்கள் என்று அறியத்தக்க நாங்கள் மலை மேல் உள்ள பட்டணமாய் இருக்க நீர் கிருபை தாரும் ராஜா. சகலத்தையும் கருத்தில் ஒப்படுக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம் தகப்பனே. நீரே உயர வேண்டும், நீரே மேன்மைப்படையாட வேண்டும் தகப்பனே. சகலத்தையும் கருத்தில் ஒப்படுக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். 55 சங்கீதம் 55 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 55 முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன், 2வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்கள், கடைசி வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறையாதையும். எனக்கு கொடுத்து உத்தரவு அருளி செய்யும். சத்ருவினுடைய கூக்குரல் நிமித்தமும் துன்மார்க்கத்தை மிடுக்கத்தின் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன்.
அவர்கள் என்மேல் பழிசாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்தீகள் என்மேல் விழுந்தது. பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று. அப்பொழுது நான், எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் தங்கியிருப்பேன். பெரும் காற்றுக்கும் புசலுக்கும் தீவிரித்துக் கொள்வேன் என்றேன். ஆண்டவரே, அவர்களை அழித்து அவர்கள் பாசையை பிரிந்து போக பண்ணும் கொடுமையும் சண்டையும் நகரத்திலே கண்டேன். அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் சுற்றி திரிகிறது, அக்கிரமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது. கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது, கொடுமையும் கபடும் அதன் வீதியை விட்டு விலகி போவதில்லை. என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சவிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைந்தன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். நாம் ஒருமித்து ஆலோசனை பண்ணி கூட்டத்தோടെ தேவாலயத்துக்கு மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக, அவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்குவார்களாக. அவர்கள் வாசஸ்தலங்களில் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டுவிட்டார். ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார். அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாதனால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமற் போகிறார்கள். அவன் தன்னுடைய சமாதானம் விரோதமாய் தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கையை மீறி நடந்தான். அவன் வாயின் சொற்கள் வெண்ணையைப் போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனே, நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையிலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பியிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் மத்தியிலும் கூட இந்த சங்கீத ஆலோசனை கொடுக்கும்படியாக கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக பாக்கியத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சங்கீதத்தில் பார்த்தோம் என்றால் 22வது வசனத்தை நான் எடுத்துக்கொண்டேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் அப்படி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது நெருக்கப்படுகிறவர்கள், ஒடுக்கப்படுகிறவர்கள் யாராக இருப்பார்கள்னு சொன்னால் அநேக குடும்ப பிரச்சனையில் இருக்கலாம், அநேக வியாதியஸ்தர்களாக இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது நிறைய பிரச்சனைகள் இந்த உலகத்தில் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட பிரச்சனைகளை பார்த்து கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கிறவர்களை தான் நாம் நெருக்கப்பட்டவர்கள், சிறுமைப்பட்டவர்கள் என்று நாம் சொல்லிக்கொள்வோம். அப்படியாக ஜெருசலேம் என்கிறதான பட்டணம் ஒரு சிட்டினா நம்மளுடைய பாஷையில் நல்ல ஒரு டவுனான ஒரு இடம், நகரம். அந்த நகரத்தில் தான் என்ன செய்கிறாங்க, எல்லாருமே அநேக படித்தவர்கள், கனவான்கள், தனவான்கள், நிறைய அழகு நிறைந்தவர்கள், அந்தஸ்து நிறைந்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் நாங்கள் எங்கே காணப்படுகிறார்கள் ஜெருசலேமில். ஆனால் கர்த்தரை பாருங்கள், ஜெருசலேமில் அவர் தங்கி இருக்கவே இல்லை. அநேக நாள் அவர் எங்கே தான் இருந்தார் அப்படின்னா பெத்தானியா கிராமம் என்றதான ஒரு கிராமத்தில் அவர் தங்கியிருந்தவராய் காணப்பட்டார். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த கிராமம் ஒரு சிறிய கிராமம். அங்கு உள்ளவர்கள் அநேக வியாதி உள்ளவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், நெருக்கத்தில் காணப்படுகிறவர்கள், அநேகர் வியாதி உள்ளவர்கள், இப்படிப்பட்டவர்களை நோக்கி கர்த்தர் அந்த கிராமத்தில் அதிகமாக சென்று கொண்டிருந்தார். அந்த கிராமம் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அநேக பேர் இயேசுவை அறிந்திருந்தார்கள். அவர்களில் ஒருத்தர் தான் மரியாள், மார்த்தாள் என்கிறதான லாசருவின் குடும்பம். அந்த லாசருவின் குடும்பத்திற்கு கர்த்தர் அனுதினமும் அவர் போய்கொண்டே இருந்தாராம். போய்கொண்டிருந்த அநேக நல்ல காரியங்கள், விசுவாசத்தை குறித்தும் வேதத்தை குறித்தும் நல்ல நற்காரியங்களை குறித்தும் நல்ல பண்புகளை குறித்தும் அவர் அநேக நாள் என்ன செஞ்சிருக்கிறாரு, இயேசுவின் பாதைகளை அங்கு போதித்தவராய், இயேசுவின் வழிகளை அங்கு கற்றுக் கொடுத்தவராய் காணப்பட்டார். அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவும் லாசருவும் நல்ல நண்பர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நண்பர்கள் என்றால் என்ன அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நண்பர்கள் என்றால் ஒரு பெற்றோர்கள்கிட்ட சொல்லாத விஷயம் அக்கா தங்கைகளிடம், சகோதர சகோதரிகளிடம் எந்த காரியத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் நம் நண்பர் என்கும்போது எல்லா காரியத்தையும் நம்ம பகிர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் அனைத்து காரியத்தையும் லாசருவும்
இயேசுவும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்தது அவங்களுக்குள்ள. அப்படி இருந்ததுனால தான், நல்ல ஒரு ஐக்கியம் இருந்ததுனால அவர் என்ன செய்தார், கொஞ்ச நாள் பெத்தானியா கிராமத்திலிருந்து பக்கத்து கிராமத்துக்கு அவர் ஊழியத்திற்கு சென்று விட்டார். ஹல்லேலூயா. அவர் சென்று விட்டதற்கு பிறகு இவர் வியாதிப்பட்டு மரித்து போய் விடுகிறார். மரித்து போனவுடன் மரியாளும் மார்த்தாலும் என்ன செய்கிறாங்க, ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன் கவலைப்பட்டாங்க அப்படின்னா, ஒரே ஒரு தம்பி, வேறு யாருமே இல்லை, அவங்க மரிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணீர் வடிக்கிறாங்க, கவலைப்படுகிறாங்க, அவங்க சோர்ந்து போய் காணப்படுகிறார்கள். அப்பொழுது சகோதரிகள் பார்க்குறாங்க, ஏசு இந்த இடத்துல இருந்தால் மறிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாவுக்கு ஆள் அனுப்புகிறாங்க. பக்கத்து கிராமத்திற்கு ஆள் அனுப்பி அவங்க என்ன செய்கிறாங்க, வர சொல்கிறாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார், நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டார். அவங்கக்கிட்ட வரலைன்னு சொன்னதுக்கு பிறகு திரும்பவும் மறுபடியும் அந்த கிராமத்திற்கு மரியாள் லாசரு இருந்த இடத்திற்கு வருகிறார். ஹல்லேலூயா. அவர் வந்ததுக்கு பிறகு அவங்க என்ன செய்கிறார் அப்படின்னா, வந்த உடனே பக்கத்தில் இருந்துக்கிட்டு மரியாள் ஓடுறாங்க, மார்த்தாள் ஒரே அழுத உடனே இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் வேதத்தை என்ன செய்கிறாங்க தெரியுமா, லாசருவை பார்த்து இயேசு கண்ணீர் வடித்தார் என்று சொல்லி வேதத்தில் இருக்குது. லாசருவை பார்த்து அல்ல அவர் கண்ணீர் வடிக்கலை. அவர் ஏன் கண்ணீர் வடித்தார் அந்த இடத்துல அப்படின்னு சொன்னால், மரியாள் மார்த்தாள் எந்தளவு அவர்களுக்கு விசுவாசத்தை குறித்தும் நம்பிக்கையை குறித்தும், இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு வல்லமையுள்ளவர், அற்புதம் நிறைந்தவர், அதிசயம் நிறைந்தவர், அவருடைய வல்லமை பெரிது, அவருடைய வல்லமை ஆச்சரியமானது என்று அவர் கற்றுக் கொடுத்த போதிலும், அவர்களுக்கு வேதம் கையில் இருக்கிறது, சத்தியம் கையில் இருக்கிறது, இப்படி உண்மை தெரிந்த போதிலும் அவர்கள் என்ன செய்யவில்லை, கர்த்தரை தான் தேடினார்கள். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தரை அந்த இடத்துல தேடணும்? நம்ம இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் அப்படிதான். நிறைய கிறிஸ்து பிறந்ததை நம்புவார்கள், வளர்ந்ததை நம்புவார்கள், ஊழியம் செய்தது, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் பரலோகம் சென்று விட்டார், அவர் மீண்டும் வருவார் என்று சொல்லி நம்புவார்கள். ஆனால் அந்த தேவன் இன்றும் நம்மளோடு இருக்கிறார் என்று சொல்லி நம்ப மாட்டார்கள். அந்த தேவன் இன்றும் நம்மளோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறார், அதிசயம் செய்து கொண்டிருக்கிறார், அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வல்லமையான தேவன் என்னோடு இருக்கிறார், என் குடும்பத்தில் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று நம்புவதை அவர்கள் அநேக நம்ப மாட்டார்கள், விட்டுவிட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசிக்கிறார், அவர் அன்பு உள்ளவராய் காணப்படுகிறார். அவர் எப்படி பெத்தானியா கிராமத்திற்கு சிறுமைப்பட்டவர்களை நோக்கி அவர் சென்றாரோ, வாழ்க்கையில் வியாதிப்பட்டவர்களை நோக்கி, வறுமையில் இருந்தவர்களை நோக்கி அவர் சென்றாரோ, கர்த்தர் நம்மையும் நோக்கி அப்படிதான் வந்திருக்கிறார். நம்மளிடத்தில் அதிக பணம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, அந்தஸ்து இல்லை, வசதிகள் இல்லை, ஆஸ்திகள் இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து நாம் விசுவாசிக்கிறோமா என்று இந்த வேளையில் சிந்திக்கிறார். ஹல்லேலூயா. நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். நிறைய ஊழியக்காரர்களை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு அவங்க ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுப்பாங்க, அங்கே போயிடுவாங்க, இல்லை ஒரு சிட்டியை தேர்ந்தெடுப்பாங்க, அங்கே போயிடுவாங்க. அவங்க அங்கே போய் இருந்துக்கிட்டு அவங்க பிறந்த ஊரையும் சரி, பக்கத்து ஏரியாவும் சரி, தெரிந்தவர்களாக இருந்தாலும், சொந்த பந்தங்களாக இருந்தாலும், உறவினர்களாக இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க சாவுக்கும் வரமாட்டாங்க, நல்லதுக்கு வரமாட்டாங்க, கெட்டதுக்கு வரமாட்டாங்க, அவர்களை நேசிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி நிறைய பேர் மாறு தட்டி கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் எதற்கு போனார்? ரட்சிப்பின் வாசனை தெரியாதவர்களிடத்தில் அவர் போனார். கிறிஸ்துவின் அன்பை அவர் வெளிப்படுத்தவே அங்கு சென்றார். கிறிஸ்துவின் அன்பு என்ன? மற்றவர்களை நேசிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும், வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும், அவர்கள் வறுமையில் வாடுகிறவர்களாக இருந்தாலும், அவர்கள் குடும்பத்தில் பிரச்சனை உள்ளவர்களாக காணப்பட்டாலும், அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை நேசித்தார், கர்த்தர் அவர்களோடு சென்றார், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார், கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாம் எதனால் மாறி தட்டிக்கொள்ளுவோம்? கிறிஸ்தவர்கள், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நாம் எதனால் சொல்ல முடியும்? அன்பானவர்களை, இந்த கால வேளையில் எதனால் என்பது மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துவதன் மூலம், மற்றவர்களை நேசிப்பதன் மூலம், மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, உற்றார் உறவினர்களை முதலில் நேசிக்க நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
எத்தனை ஜனங்கள் இன்றைக்கு வந்து நாம் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் போதும், இந்த விசுவாசிகள் 10 பேர் வந்தால் போதும், அவர்களை மட்டும் விசாரித்து அவர்களுக்காக மட்டும் ஜெபித்து அவர்களை மட்டும் நாம் பரலோகத்திற்கு கொண்டு செல்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. முதலில் நாம் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம் கிராமத்தில் உள்ளவர்கள், நம் மாவட்டத்தில் உள்ளவர்கள், நம் மாநிலத்தில் உள்ளவர்கள், பிறகு நம் நாட்டில் உள்ளவர்கள் எல்லாரையும் நாம் நேசித்து எல்லாரையும் நாம் ஆசீர்வதித்து அவர்களுக்காக நாம் மனதுருகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த வேதத்தில் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் ஒருவேளை நம்மை நீதிமானாக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நீதிமானாக அவர் இந்த கிராமத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் மற்றவர்களுக்கு நீதிமானை குறித்து, நல்ல இயேசுவை குறித்து, அவருடைய அன்பை குறித்து, அவருடைய அதிசயத்தை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து நாம் நாள்தோறும் அவர்களுக்கு சொல்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த நாட்களில் எல்லாரும் ட்ராக்ஸ் கொடுத்து அல்லது ஒரு புத்தகத்தை கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்வதை விட, நாம் வாழ்க்கையில் நாம் மற்றவர்களை நேசிப்பதன் மூலம், மற்றவர்களுக்கு கொடுப்பது மூலம், மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்வதன் மூலம் இவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று நம்ம ஈஸியாய் புரிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. இப்படியாக தான் இயேசு வந்து பெத்தானியா கிராமத்திற்கு அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, குஷ்டரோகிகளாக இருந்தாலும் பரவாயில்ல, வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர்கள் எந்த கஷ்டத்தில் சிறுமைப்பட்டவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் அந்த கிராமத்தில் உள்ளவர்களை அவர் நோக்கி சென்றவராய் காணப்பட்டார். அந்த கிராமத்தில் உள்ளவர்களை நேசித்தவராய் காணப்பட்டார். அந்த கிராமத்து மக்கள் இயேசுவை அவர்கள் நன்கு அறிந்ததற்காக நல்ல ஒரு இயேசுவின் வல்லமையை அங்கு காண்பித்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, அக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொந்த பந்தம், நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் ஒரு பக்கம் பணம் இல்லைன்னு கஷ்டப்பட்டிருப்பாங்க, வியாதியோடு வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள், குடும்ப பிரச்சனையினால், போராட்டத்தினால் குடும்பமே பிரிந்து போய் கொண்டிருப்பார்கள். அநேக பேர் ரொம்ப சிறுமையில் காணப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் நேசிப்போம், அப்படிப்பட்டவர்களாக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நாம் முழங்கால்கள் முடக்கவில்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. யார் தெரியுங்களா? நமக்காக தான். நமக்கு அந்த ஜனங்களை கண்களில் காட்டுகிறார் என்று சொன்னால் அந்த ஜனங்களுக்காக நாம் முழங்கால் முடக்க வேண்டும், அந்த ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அந்த ஜனங்களுக்காக நாம் கண்ணீர் வடிக்க வேண்டும், அந்த ஜனங்களுக்காக நாம் திறப்பில் நிற்கிறதான எஸ்தர் ராஜாத்தியாக, தானியேலை போல நாம் எப்பொழுதும் ஜெப வீராங்கனிகளாக வீரர்களாக நாம் இருக்கும்போது கர்த்தர் எந்த நேரத்திலும் நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்மை கீழாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய வசன பகுதி, பிள்ளைகள் வசன பகுதி வாங்க. எங்க செஃப்ரி எங்க? உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத் 2:12. கர்த்தர் என் மேய்ப்பேருக்கு நான் தாட்சி அடைந்தேன், நானே உன் பரிகாரியாக. கர்த்தர் யாத்திராகமம் 15:26. பயப்படக்கூடாது, சொல்லு. நீங்கள் ஊரே உப்பாயிருக்கிறீர்கள். ஆமென். சரி, ஓகே, கிளாப் பண்ணுங்க. சரி, போவோம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100
அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீதிரையா, அதிலெதற்கென்றும் நன்றி சொல்லி துதிப்பேனையா, அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம்? ஆமென். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த வாரம் நமக்கு விடுதலை சாட்சிகள் இருக்கா? சரி, ஓகே. அப்போது ஜெபம் பண்ணுங்க, சங்கீதங்களுக்காக, சாட்சிகளுக்காக. நன்றி செலுத்துகிறோம் தேவனே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் நாம் தேவனுக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறோம்? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அறிவிப்பை நான் சொல்லுகிறேன். வரும் நாட்களில் நமக்கு வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு விடுதலை ஆராதனை இருக்குது. ஸோ அந்த காரியங்களுக்காக செபியுங்கள், தேவைகளுக்காக நீங்கள் செபிங்க. தொடர்ந்து இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் நம்ம காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் கவனமாய் கேட்கணும். நம்முடைய காதுகளை திறந்த வண்ணமாக அவருக்கு முன்பாக வைக்க தேவன் உதவி செய்ய வேண்டும். நம்முடைய இருதயம் அவர் பக்கமாக சாய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். நன்றி ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பேசக்கூடிய வார்த்தைகள் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு ஏற்ற வண்ணமாக அதை நாங்கள் பின்பற்றிட தேவன் எங்களுக்கு உதவி செய்யும், ஒத்தாசை அனுப்பும். இயேசு நாமத்தில் நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபிங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் பலவீனத்தோடு இருக்கிறோம். கர்த்தர் நல்ல பலத்தையும் சுகத்தையும் கர்த்தர் கொடுப்பாராக, ஆமென். தேவனுடைய சமூகத்தில் நாம் நம்மளை உற்சாகப்படுத்துவதற்கு வழி என்னவோ அதை நாம் செயல்படுத்துவோம். கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துவார், ஆமென். இந்த நாட்களில் கர்த்தர் பேசின மனிதர்கள், ஆரம்ப நாட்களில் தேவன் நிறைய மனிதர்களோடு கூட அவர் பேசியிருக்கிறார். தெய்வ தூதன் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக, பலி இடுகிறதின் மூலமாக,
தூபாசியை கொண்டு, மேகங்களை கொண்டு, அக்னியின் மூலமாக, இப்படி பல விதத்தில் என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவர் பேசியிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கூட என் கூட அவர் பேசியிருக்கிறாரா? அப்படி ஒருவேளை அவர் பேசியிருந்தால் அந்த கால சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? கர்த்தர் நம்ம கூட பேசியிருக்கிறாரா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென். வேதத்தில் நிறைய நபர்களிடத்திலே ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆண்டவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமான முறையில் அவர் பலரோடு கூட அவர் இடைப்பட்டு இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய தேசத்து ராஜாக்கள் கூட தேவன் பேசியதை கேட்டு அவங்க ராஜாங்க ரீதியாக ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க? கொண்டு வந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நேபுகாத் நேச்சர் மிகப்பெரிய தன்னுடைய ராஜ்யம் முழுவதும் அவன் மிகப்பெரிய மாற்றத்தை அவன் கொண்டு வந்தான். அதுக்கு காரணமானவர்கள் 3 வாலிபர்கள், சாத்ராக், மேசாத், ஆபேத்நேகோ. இவங்க என்ன பண்ணாங்க? ராஜா நிப்பாட்டின அந்த பொற்சலையை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வணங்கவோ ஆராதிக்கவோ மாட்டோம் என்று சொல்லி செங்கல் சூளை இருக்கிறதை காட்டிலும் 7 மடங்கை அதிகமாக்கின போதிலும் அவர்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் நிப்பாட்டின பொற்சலையை நான் என்ன பண்ண மாட்டேன், வணங்கவோ ஆராதிக்கவோ நாங்கள் மாட்டோம். மாறாக அவர்கள் சொன்னார்கள், பரலோகத்தின் தேவன் என்ற பெயர் என்ன பண்ணாங்க? அவங்க வைத்தார்கள். ஆமென். ஞாபகம் இருக்கா? பரலோகத்தின் தேவன். அவர் யாராம்மா? பரலோகத்தின் தேவன். ஸோ நம்முடைய தேவன் அவர் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் எங்கிருந்து நம்மளை ஆளுகை செய்கிறார்? அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், வியாபித்திருக்கிறார். எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர் இருக்கிற இடம் எங்கே இருக்கிற இடம் என்று சொன்னால் பரலோகத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? வீற்றிருக்கிறார். பரலோகத்தின் தேவன் என்று சொன்னதற்கான அடையாளம். அடுத்தது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? இந்த வானத்தையும் பூமியும் என்ன பண்ணியிருக்கிறார்? உருவாக்கியிருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், இந்த வானமும் பூமியும் இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும்? ஒரு வெற்றிடமாகத்தான் இருக்கும். இந்த வானத்தில் தான் அவர் எல்லா கோள்களையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கி மனுஷன் அதையே கண்டுபிடிக்க முடியல. நிலாவுக்கு போய், சூரியனுக்கு பக்கத்தில் போய் சில சேட்டலைட்டை நிப்பாட்டி, புதன், வியாழன், நெப்டியூன், யுரேனஸ், இப்படி நிறைய கோள்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இன்னும் முழுமையான ஆராய்ச்சிகள் முடியல. ஸோ நம்முடைய தேவனுடைய பெயரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வானத்தின் தேவன், பரலோகத்தின் தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தேவன். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட தெய்வம் நம்ம கூட பேசுகிற அந்த தருணத்தை யார் தான் உருவாக்கி கொள்ள முடியும்? நீங்களும் நானும் தான் உருவாக்கி கொள்ள முடியும். ஆமென். கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறாரா? எத்தனை பேர் பேசினார்னு சொன்னால் பல விதத்தில் அவர் உங்க கூட பேசியிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக பேசியிருப்பார். ஏன்னா பேசாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது? ஆண்டவருக்குள்ள அந்த உறுதித்தன்மை உங்களுக்குள்ள என்ன பண்ணாது? இருக்காது. ஏதோ ஒரு ரீதியில் ஆண்டவர் உங்கள் கூட என்ன பண்ணியிருப்பார்? பேசியிருப்பார், உங்கள் கூட இடைப்பட்டு இருப்பார். ஸோ இந்த நாட்களில் நான் ஒரு வாலிபனை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். 2 வாலிபர்களை குறித்து நான் உங்கள் கூட பேச விரும்புகிறேன். முதல் வாலிபன் யோசேப்பு, 2வது வாலிபன் கிதியோன். இந்த 2 வாலிபர்களை குறித்து தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 37 2வது வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனை கூட ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அந்த இளைஞன் வில்கால், சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவித வருணமான அங்கியை செய்வித்தான்.
அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அல்லேலூயா. யோசேப்பை பகைப்பதற்கு ஒரு முழு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய தகப்பனார் எல்லா பிள்ளைகளை காட்டிலும் அவனை அதிகமாக என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறார். அதற்கு காரணம், யாக்கோபு முதிர் வயதில் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறார். அதுதான் காரணம். இன்றைக்கும் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன், நிறைய வயசான தம்பதிகள் வயதான காலங்களில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, குழந்தையை பெற்றெடுத்திருப்பாங்க. எல்லாரும் குழந்தைய எப்போ பெற்றெடுப்பாங்க, ஒரு வாலிப பிரயாயத்தில் ஒரு 30 வயசுக்குள்ளே குழந்தை பருவங்கள், குழந்தை பெற்றெடுக்கிற விஷயங்களெல்லாம் முடிஞ்சிடும். அந்த நாட்களில் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, குழந்தைகளை கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு அந்த பொறுமையும் அந்தளவுக்கு அந்த சகிப்புத்தன்மையும் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காது, வந்திருக்காது. வயதானவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அவர்கள் அந்த குழந்தையை பராமரிப்பதும் அந்த வாலிப பிரயாயத்தில் இருக்கிற அந்த தம்பதிகள் குழந்தையை பராமரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ வயதான காலத்தில் ஒருவர் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் என்று சொன்னால் ரொம்ப அப்படியே பவுனு போல் அதை என்ன பண்ணுவாங்க, பாதுகாத்து கொள்வாங்க. நான் அப்படி பார்த்துருக்கிறேன். ஸோ இந்த யாக்கோபு யோசேப்பை அப்படி தான் என்ன பண்ணுறாரு, தனக்கு யோசேப்பு மகனாக பிறக்கிறார். ஆமென். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் 17 வயதாக இருக்கும் பொழுது தன்னுடைய சகோதரர்கள் செய்யக்கூடிய எல்லா தப்பிதங்களையும் யோசேப்பு என்ன பண்ணுறான், தன்னுடைய தகப்பனாடத்திலே அவன் சொல்லுகிறான். நன்றா யோசித்து பாருங்கள். இன்றைக்கி பிள்ளைகளோடு கூட நாம் நேரத்தை செலவிட வேண்டும். பிள்ளைகளோடு கூட நமக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம நேரத்தை என்ன பண்ணணும், நாம் செலவிடணும். அவங்க கூட உட்காந்து பேசணும். கர்த்தர் யார், அவர் எப்படி நம்மளை உருவாக்கினார், அவர் எப்படி இந்த உலகத்துக்குள்ளே வந்தார், இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் மக்களை நேசித்தார், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு நேரம் கிடைக்கும் போது பிள்ளைகளோடு கூட நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். இந்த யோசேப்பு 17 வயது இருக்கும்பொழுது அவன் தன் சகோதரர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை பார்க்குறான். நாம் இப்படி இல்லையே, நம்ம அண்ணன்மார்கள்லாம் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் அப்பா கிட்ட என்ன வந்து சொல்கிறான். அப்பா அந்த மாதிரிலாம் அண்ணனுங்க இருக்கிறாங்க. அவனுக்கு என்னன்னா, நம்ம இருக்கிற விதங்களும் நம்ம சகோதரர்கள் இருக்கிற விதங்களும் நடவடிக்கைகள்லாம் மாற்றமாக இருக்கிறதே. அப்போ அதை வந்து அவன் பார்த்துட்டு என்ன பண்ணுறான், சொல்கிறான். அப்பா சொல்கிறாரு, அப்பா நீ அவங்கள போல் இருக்காத, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளையா இரு. அப்போ கர்த்தர் யார் அவன் கேட்குறான். கர்த்தர் யார், எதுக்காக நம்ம இங்கே வந்து இருக்கிறோம், நம்ம தாத்தா யார், நம்ம பாட்டி யார், இதெல்லாம் அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய அப்பா கிட்ட அவன் கேட்குறான். அப்போ கேட்கும்பொழுது அவனுக்குள்ளே ஒரு பக்தி உருவாகிறது. ஆமென். இப்போ நம்ம பிள்ளைகளோடு கூட நம்ம அமர்ந்து பேசும் பொழுது கர்த்தர் யார் அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணி கொள்வாங்க, புரிந்து கொள்வார்கள். எங்கள் ஜாய்ஸ் கேட்கும், எங்கள் ஷாரோன் கேட்கும், டாடி எனக்கு ஏசப்பா நம்பர் கொடுங்க, நான் ஃபோன் போட்டு பேசுகிறேன் அப்படிங்கும். எனக்கு இன்னமும் அதுக்கு பதில் சொல்ல தெரியல. ஏன்னா இந்த நாட்களுக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு என்ன பண்ணுது, அது கேட்குது. நான் சொல்லுவேன், இல்லைம்மா நீ கண்ணை மூடிட்டு அமைதியாக நீ ஜெபம் பண்ணு, ஏசப்பா மனசில் என்ன பண்ணுவார், பேசுவார். அதை தான் என்னால் சொல்ல முடிஞ்சது. அப்போது இன்றைக்கி நம்ம பிள்ளைகளோடு அமர்ந்து இருக்கும்பொழுது, நம்ம பேசிக்கொண்டு இருக்கும்போது இந்த கர்த்தர் யாருங்கிற கேள்வி அவங்களுக்குள்ளே வரும். அப்போ அந்த கேள்விகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், பதிலை சரியாக சொல்லணும். அப்போ அவங்க அந்த சிறு பிரயாயத்திலேருந்து என்ன பண்ணுறாங்க, கர்த்தருக்குள்ளே வளருகிறத நம்மளை என்ன பண்ணணும், ஊக்குவிக்கணும். அதுதான் யாக்கோபு அன்றைக்கு செய்கிறார். இப்படி செய்து கொண்டு இருக்கிற வேலையில் தான் யோசேப்பு 5ஆம் வசனத்தில் சொல்லப்படும், யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஏற்கனவே அவனு மேலே என்ன உண்டு, ஏற்கனவே அவன் மேலே எல்லாருக்கும் எரிச்சல் உண்டு. என்ன எரிச்சல்னா, அப்பா நம்மளை மட்டும் நேசிக்கிறாரு, நேசிக்கல, அவனை மட்டும் ரொம்ப நேசிக்கிறார், அவனுக்கு மட்டும் நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறாரு. நிறைய இந்த 2-3 பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் தான் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். எங்கள் ஜாய்ஸ் சொல்லும், அப்போ அவன் மட்டும்தான் பிள்ளையா, நான் பிள்ளை இல்லையா அப்படிங்கு. அவளை மட்டும் அதிகமாக நேசிக்கிறேன், என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, நேசிக்க மாட்டேங்கிறீங்க. அந்த பிள்ளைகளுக்குள்ளே அந்த கருத்து வேறுபாடு. அப்போ எல்லாரையும் ஒன்று போல் நம்ம என்ன பண்ணணும், நேசிக்கணும் அப்படின்ற விஷயத்தை அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள்,
அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாக்கோபு அந்த யோசேப்பை அதிகமாக நேசிக்கிறார், இந்த பிள்ளைகளை அவர் அதிகமாக நேசிப்பதில்லை. காரணம் முதிர் வயதில் பெற்றதுனால அவர் என்ன பண்ணுறார், அதிகமாக அன்பு செலுத்துகிறார். அப்போ இந்த சமயத்தில் தான் யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். இப்போ தான் அவன் என்ன பண்ணுறான், சொப்பனத்தை சொல்கிறான். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அல்லேலூயா. சொப்பனம் புரியுதா அவங்களுக்கு? அவன் முதல்ல ஒரு வயலில் போய் நிற்கிறான். அந்த வயலில் நிற்கும்பொழுது எல்லாரும் அரிக்கட்டுகளை நெல்லு கட்டு அல்லது கோதுமை கட்டாக இருக்கலாம், அந்த கட்டுகளை அறுக்கிறாங்க. அறுக்கும் பொழுது அவனுடைய அரிக்கட்டு மட்டும் என்ன பண்ணுதான், நிமிர்ந்து இருந்துச்சான். மற்றவனுடைய அரிக்கட்டு அந்த அரிக்கட்டை சுற்றிலும் படுத்து கிடந்துதான். இதுதான் அவன் கண்ட சொப்பனம். ஆமென். யோசித்து பாருங்கள், அவன் ஆரம்ப நாட்களில் கண்ட சொப்பனம் அவன் வாழ்க்கையில் அது நிறைவேறத்தக்கதாக இருந்தது. அல்லேலூயா. இதை நான் படித்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு தெரியுமா? வயல் என்று சொன்னால் அது ஒரு மகிமையான ஆசீர்வாதமான ஒரு இடம். அரிக்கட்டுகள் என்று சொன்னால் அது ஒரு போஜன பதார்த்தமான ஒரு பொருள். அப்போது இதை படிக்கும்பொழுதே நான் புரிஞ்சு கொண்டேன், யோசேப்பு ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுவான், சாப்பாடு போடுவான் அப்படின்னு சொல்லி. ஆமென். யோசேப்பு எல்லாருக்கும் ஒரு நாள் சாப்பாடு போட, இதுதான் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற ஒன்றாய் இருக்கிறது. எத்தனை வயதில் நடக்குது? 17 வயசில் நடக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் அன்னைக்கு நம்ம ஆரம்பத்தில் வந்தப்போ ஆண்டவர் நம்ம கூட பேசியிருப்பார். ஆனால் அந்த வார்த்தைகள் நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், ஏனோத்தனமானு விட்டுருவோம். அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் நாம் நினைத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம வாழ்க்கைக்குன்னு ஒரு திட்டத்தை தந்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கைக்குன்னு ஒரு இலக்கை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணி கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் வச்சிருக்கிற இலக்கு என்ன, என் வாழ்க்கையில் நீங்கள் வச்சிருக்கிற நோக்கம் என்ன, அதை எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அவர் சொப்பனத்தின் மூலமாவது தரிசனத்தின் மூலமாவது பேசுவார். அல்லேலூயா. இப்படி தான் அந்த யோசேப்புக்கிட்ட அவர் பேசுகிறார். அவர் சொல்கிறான், என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்குது, உங்கள் அரிக்கட்டுகளெல்லாம் தலை வணங்கி நிற்கிறது என்று சொன்ன உடனே அவன் சகோதரர்களுக்கு இன்னும் கோபம் வருகிறது, இன்னும் பயங்கரமான கோபம். இப்போ ஏற்கனவே இவன் மேலே அவன் சகோதரர்களுக்கு பொறாமையும் கோபமும் இருக்குது. ஆனால் இந்த சொப்பனத்தை சொன்ன உடனே இன்னும் அவன் மேலே பொறாமை எழும்பி கொண்டு இருக்கிறது. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாய் என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகள் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆமென். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். ஏற்கனவே உள்ள சொப்பனத்துக்கே ரொம்ப மிரண்டு போய் இருக்கிறார்கள். இப்போ மீண்டும் ஒரு சொப்பனத்தை அவன் பார்க்குறான். நான் நினைக்கிறேன், இவனுக்கு எப்படி அந்த அந்த சொப்பனம் அவனுக்கு வரும் அப்படிங்கிறத இந்த இவைகள் எப்படி அந்த இடத்திற்கு அவன் எப்படி தள்ளப்பட்டிருப்பான், சொப்பனத்தில் பேசுகிற அளவுக்கு அவன் என்னத்தை அவன் தேவனிடத்தில் விரும்பி இருப்பான் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது, யோசேப்புக்கு அவன் சிறு வயது தொடங்கி அவன் தன்னுடைய முன்னோர்களுடைய வழிகளை அவன் என்ன பண்ணுறான், தெரிந்து கொள்ளுகிறான். தன்னுடைய முன்னோர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு இவர்கள் எல்லாம் தேவனிடத்தில் பழகின விதங்களை அதிகமாக அவன் என்ன பண்ணியிருக்கிறான், அறிந்திருக்கிறான். அப்போ அவனுக்குள்ள ஆசை இந்த கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை. அப்போ அவன் தேவனை விசுவாசிக்கிறான். ஆண்டவர் நிச்சயமாக ஒரு பெரியவர், அவர் நம்முடைய பிதாக்களின் தேவன் என்பதை அவன் உணர்ந்து கொள்கிறான். அதற்கு பிறகு அவன் அந்த வழியிலே வளர்க்கப்படுகிறதுனால தேவன் அவனோடு கூட இடைபடுகிறார். கர்த்தருக்கு தெரியும் இந்த ஜனக்கூட்டத்தை பஞ்சகாலத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக யோசேப்பை அவர் தெரிந்து கொள்கிறார். அதுதான் இலக்கு. ஒரு மிகப்பெரிய அழிவு, ஒரு மிகப்பெரிய தேசத்தில் ஒரு பஞ்சம் வரப்போகிறது. இந்த பஞ்சத்திலிருந்து இந்த முழு ஜனக்கூட்டத்தையும் என்ன பண்ணணும், பாதுகாக்கணும் என்பதுதான் தேவனுடைய இலக்கு. ஆனால் இந்த இலக்கு எப்போ யோசேப்புக்கு தெரியும்னு சொன்னால், இந்த தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும் பொழுது தான் யோசேப்புக்கு தெரிய வருகிறது. அல்லேலூயா. அவன் முதலாவது தரிசனம் சொல்லுகிறான், என்னுடைய அரிக்கட்டு உயர்ந்திருக்கிறது, உங்கள் அரிக்கட்டுகள்லாம் கீழே விழுந்து கிடக்குது. அவன் ரெண்டாவது தரிசனம் சொல்லுகிறான், ரெண்டாவது சொப்பனம் சொல்லுகிறான்,
சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இப்போ இந்த சொப்பனத்தை சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு கோபம் வந்துருச்சு. இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமா என்று அவனை கடிந்து கொண்டான். அப்பாவுக்கு என்ன பண்ணல, பிடிக்கல. சில நேரம் நம்ம வீட்டில் எல்லா பிள்ளைகளையும் காட்டிலும் ஒரு பிள்ளை மட்டும் தேவனுக்காக ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் மேலே நமக்கே ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கோபம் வரும் அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யாக்கோபுக்கு இது சொன்ன உடனே இன்னும் ஒரு பட்சம் அவருக்கு கோபம் வருது. அப்போ நானும் உங்கள் அம்மாவும் வந்து உன் பாதத்தில் விழுந்து வணங்குவோமா? அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்களேன். சொப்பனத்துக்கு அர்த்தத்தை அவன் சொல்லலை, ஆனால் ஈஸியாக யாக்கோபு என்ன பண்ணிட்டான், அதை புரிந்து கொண்டான். இதை அவன் தகப்பனுக்கு தன் சகோதரருக்கு சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நான் உன் தாயார் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமா என்று அவனை கடிந்து கொண்டான். அல்லேலூயா. இதே போல ஒரு நாள் அவனுக்கு நடந்தது. யோசேப்பு, அது பிறகு அந்த வசனத்தை நீங்களை படிச்சின்னு சொன்னால், யோசேப்புக்கு பேரே சொப்பனக்காரன். யோசேப்புக்கு பேரே சொப்பனக்காரன். அவனுக்கு அவன் சகோதரர்கள் வைத்த பேர்னா தெரியுமா? சொப்பனக்காரன் என்று சொல்லி அவனுக்கு பேரே வைத்தார்கள். இவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று சொல்லி அவனை என்ன பண்ணாங்க, குழிக்குள்ளே போட்டார்கள். 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 17லேருந்து வாசிக்கிறேன். அந்த மனிதன் அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள். 18ஆம் வசனம். அவர்கள் அவனை தூரத்திலே வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி ஒருவரை நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். ஆமென். ஒருவர் நோக்கி என்ன பண்ணுறாங்க, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். அவனுக்கு பேரே என்னவா? சொப்பனக்காரன். ஆண்டவர் அவனுக்கு அந்த கிஃப்டை கொடுத்துருந்தார். இன்றைக்கும் நிறைய பேருக்கு சொப்பனத்தின் மூலமாய் பேசுகிற கிஃப்டை ஆண்டவர் வந்து கொடுக்கிறார். நிறைய இந்த சொப்பனங்கள் மூலமாய் தேவன் வெளிப்படுவார். சொப்பனத்தின் மூலமாய் தேவன் எச்சரிப்பார். சொப்பனத்தின் மூலமாய் தேவன் இந்த இடத்திற்கு போகாத என்று சொல்லி உங்களுக்கு அவர் தடைக்கல்லை வைப்பார். யோசேப்பு மரியாளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நல்ல இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்த பொழுது அவர்களோடு கூட சொப்பனத்தில் தேவன் வெளிப்பட்டார். நீ எகிப்துக்கு என்ன பண்ணாத, நீ எருசலேமுக்குள்ளே என்ன பண்ணாத, இப்போதைக்கு வராத, நாசரேத்துக்கு என்ன பண்ணிரு, போயிருன்னு சொன்னார். அதே போல் அவர் அந்நாட்களிலே நாசரேத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆனால் வேத என்ன திரும்ப சொல்லுது, என்னுடைய தாசனை நாசரேத்திலிருந்து வர வைப்பேன், நசரேனா இயேசுன்னு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனால தான் பாருங்கள், ஒரு யதார்த்தமான விஷயங்கள். ராஜா பிள்ளைகளை கொலை பண்ண பார்க்கிறான். ஏரோது ராஜா பிள்ளைகளை கொலை செய்ய பார்க்கிறான். ஆகினால யோசேப்பன் என்ன பண்ணு, குழந்தை எடுத்துக்கொண்டு நாசரேத்துக்கு போயிரு, அங்கே சொல்லுகிற வரையில் நீ அங்கே இரு, நான் உனக்கு சொல்கிறப்ப என்ன பண்ணு, திரும்ப வா. எந்த அளவுக்கு ஆண்டவர் நடத்துகிறார் பாருங்க. யோசேப்பு வாழ்க்கை முழுவதுமே இந்த 2 சொப்பனம் மட்டும்தான் அவன் வாழ்க்கை. அல்லேலூயா. 2 சொப்பனம் மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கை. அவன் வாழ்க்கை முழுவதும் தேவன் அதை நிறைவேற்றினார். அந்த இடத்திற்கு தேவன் அவனை கொண்டு வந்தார். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். 11 நட்சத்திரங்கள் என்ன பண்ணிச்சு, அவனை வணங்கினதான். அப்போ இதை கேட்ட பிறகுதான் அவனுடைய சகோதரர்களுக்குள்ளே கோபம் மூண்டவராகி நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பச்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவருடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சொப்பனம் தந்திருக்கும் பொழுது இந்த சொப்பனத்துக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் அதை முறியெடுத்து தேவன் தான் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கூட எப்படி ஆண்டவர் இடைப்படுவார் தெரியுமா? நீங்கள் நெருக்கத்தில் இருக்கும்பொழுது, நீங்கள் ஒரு 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 அசாதாரணமான சூழலில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு தேவைகளுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் கூட இடைப்படுவார். நீங்கள் அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணோம் பார்ப்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி.
மனுஷனுக்கு எல்லாம் சம்பூர்ணமாக இருந்ததுன்னு வைங்களேன், தேவனுடைய தேவை நமக்கு என்னவா இருக்காது. தேவனை தேட வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்காது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யோசேப்பு இந்த சொப்பனத்தின் நிமித்தமாக அவன் எகிப்துக்கு விற்கப்படுகிறான். இந்த சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இதை ஒரு சவாலாக வைத்து அவனை குழிக்குள்ளே போடுறாங்க. தன்னுடைய அப்பா கிட்ட பொய் சொல்கிறானுங்க. யோசேப்பை ஒரு சிங்கம் அடித்து கொன்றது இதோ வஸ்திரம் என்று சொல்லுகிறார்கள். யாக்கோபுக்கு மிகுந்த துக்கம். ரொம்ப அவன் தன்னுடைய மகனுக்காக அழுது புலம்புறான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? யோசேப்பை தேவன் காப்பாற்றுகிறார். என்ன தெரியுமா? அந்த குழிகளில் அவங்க போடுறாங்க. எகிப்தியர்கள் இஸ்மவேல் சந்ததி அந்த குழியிலேருந்து அவனை காப்பாற்றி எடுத்து கொண்டு போய் எகிப்து இடத்துல என்ன பண்ணுறாங்க, விற்று போடுகிறார்கள். யோசேப்பு அங்கே போன உடனே அவன் செயல்கள் எல்லாவற்றையும் பார்வோனுடைய வீட்டில் இருக்கிற அந்த பிரதானமான வேலைக்காரன் பார்த்து அங்கே அவன் என்ன பண்ணுறாங்க, அவன் மேலே தயவு வைக்கிறாங்க. பாருங்கள், 39ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 3ஆம் வசனத்தில், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கி நிறைய இடங்களில் நம்மளே அப்படி தான் புரிந்து கொள்வாங்க. உங்கள் மூலமாக கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை என்ன பண்ணணும், ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கும் தேவனுக்கும் உள்ள நெருக்கம், எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள நெருக்கம் என்னை ஜனங்களுக்கு காண்பிக்கும் நேரம் கட்டாயமாக ஒரு நாள் வரும். அல்லேலூயா. கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை தேசம் ஒரு நாள் என்ன பண்ணும், அறிந்து கொள்ளும். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் என்பதை ஒரு நாள் உங்களுடைய சொந்த பந்தங்கள் அறிந்து கொள்ளும். நம்மோடு கூட பழகுறவர்கள் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஆனால் இந்த நேரம், இந்த இடத்துல யோசேப்பு எந்த இடத்துல இருக்கிறான் தெரியுமா? அவன் எகிப்தில் ஒரு சிறைச்சாலைக்குள்ளே அவன் இருக்கிறான். அந்த சிறைச்சாலை அனுபவங்கள் அவனுக்கு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த சிறைச்சாலை அனுபவங்கள் அவனுக்கு வேதனை அளிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு தயவு வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டு விசாரணை காரணமாகவும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். எல்லாவற்றையும் அந்த தேசத்தில் இருக்கிற தன்னுடைய வேலைகள் எல்லாவற்றையும் யோசேப்புடைய கையில் அவன் ஒப்பு கொடுக்கிறான். பாருங்க, எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக வைக்கிறான். கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆமென். யோசேப்பு ஒரு காரிய சித்தி உள்ள ஒரு மனிதன். அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறத பல நேரங்கள் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை அவன் உணர்கிறான். இது எல்லாமே எதன் அடிப்படையில் வருது தெரியுமா? அந்த சொப்பனத்தின் அடிப்படையில் தான் வருகிறது. அந்த சொப்பனம் ஒரு நாள் அவனை உயர்த்தி வைக்கும் என்பது அவனுக்கே தெரியாது. அந்த சொப்பனத்துக்கு அவன் கொடுக்கக்கூடிய விளக்கம் ஒரு நாள் அவனை தேசத்துக்கு அதிபதியாக வைக்கும் என்பது அவனுக்கே தெரியாது. அல்லேலூயா. அவன் நினைச்சு பார்க்குறான். ஒவ்வொரு நாளும் அவன் சொப்பனத்தை நினச்சி பார்க்குறான். என்ன சொப்பனம்? எல்லாருடைய அறிக்கட்டும் கீழே படுத்திருந்துச்சு, என் அறிக்கட்டும் மட்டும் என்ன பண்ணுச்சு, உயர்ந்திருந்துச்சு. சூரியனும் சந்திரனும் 18 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது. இது எல்லாம் என்ன பண்ணுறான், சிந்திச்சு பார்க்குறான். ஆண்டவர் இதெல்லாம் நடக்கலையேன்னு சொல்லி அவன் சிந்தித்து கொண்டே இருக்கிறான். அப்போது நான் சொல்கிறேன், நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், எப்பெல்லாம் நீங்கள் தரிசனத்தையும் சொப்பனத்தையும் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களோ அப்போல்லாம் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறான்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. எப்பெல்லாம் நீங்கள் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நினச்சி பார்க்குறீங்களோ அப்போல்லாம் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் நினச்சி பார்க்குற நேரங்களில் வாக்கு தத்தத்தை நீங்கள் நினைக்கும் பொழுது அது நிறைவேறினதாக பார்க்க மாட்டீங்க, நிறைவேறாத சமயத்தில் தான் என்ன பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. ஆமென். புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? அப்போ நிறைவேறலைங்கிறனால தான் நம்ம வாக்கு தத்தத்தை பார்ப்போம். நிறைவேறுச்சுன்னு சொன்னால் அதை மறந்துட்டு போயிட்டே இருப்போம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், சில நேரங்களில் நான் எனக்கே சொல்லிக்குவேன், சில நேரங்களில் ஆண்டவர் வாக்கு தத்தத்துக்குள்ளாக நம்மளை நடத்தாத சூழலையும் நேரத்தையும் நான் கவனிக்கும்பொழுது கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களில் உங்களை ஆண்டவர் உங்கள் கூட பேசியிருப்பார், உங்களுடைய வாழ்க்கைக்கு உகந்த வார்த்தைகளை தந்திருப்பார்.
உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவன் ஒரு வார்த்தையை தந்திருப்பார் அல்லது சொப்பனத்தை தந்திருப்பார். இன்றைக்கி ஒன்று மனசில் வச்சுங்க, ஒருவேளை இதுவரைக்கும் நடக்கலைன்னு சொன்னால் இன்றைக்கி அதை நினச்சி பார்க்குறீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. நிச்சயமாக ஒரு நாள் என்ன பண்ணுவார், அதன் வழியாக நம்மளை நடத்துவார். அப்படி தான் யோசிப்பை பார்க்குறான். அவன் ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்க்குறான். யோசித்து பாருங்க, அவன் கண்ட சொப்பனத்தை அன்றைக்கே மறந்து போயிருப்பான். ஆனால் ஜெயிலுக்குள்ள இன்னொரு சொப்பனத்தை அவனால் என்ன பண்ண முடியாது, விளக்கம் கொடுக்க முடியாது. கற்பனை பண்ணி பாருங்க, அவன் அதை எல்லாவற்றையும் சிந்தித்து பார்க்குறான். அரிக்கட்டுனா என்ன, ஏன் நம்ம அண்ணனுடைய கட்டுகளெல்லாம் சாய்ந்து நின்றுச்சு, அந்த அரிக்கட்டுக்கு விளக்கம் என்ன, அவனுடைய 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 சிந்தைகள் எல்லாமே அது சார்ந்தாதான் தான் இருந்தது பாருங்களேன். அதனால தான் யோசேப்பு ஒரு சொப்பனத்தை, பார்வோன் ராஜா ஒரு சொப்பனத்தை பார்க்குறான். ஒரு 7 பசு இருந்துச்சு. அந்த 7 பசு வந்து பார்த்திங்கன்னா நல்ல புஷ்டியாக இருக்குது. இன்னொரு 7 பசை நான் பார்க்குறேன், அந்த புஷ்டியாக இருக்கிற 7 பசுவும் என்ன பண்ணிச்சு, சாப்பிட்டு முடிச்சிருச்சு அப்படின்றான். இந்த சொப்பனத்துக்கு யாராலுமே என்ன பண்ண முடியல, விளக்கம் கொடுக்க முடியல. யாராலுமே விளக்கம் கொடுக்க முடியல. அப்போது பாருங்கள், நான் இந்த சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 41ஆம் வசனத்தை 41ஆம் அதிகாரத்தில் 17லேருந்து வாசிக்கிறேன் பாருங்களேன். பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே நான் ஒரு நதி ஓரத்திலே நின்று கொண்டிருந்தேன். அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் இளைத்ததும் மகா அவலட்சமும் கேவலமான வேறு 7 பசுக்கள் ஏறி வந்து, இவைகளைப் போல அவலட்சணமான பசுகளை எகிப்து தேசம் எங்கு நான் கண்டதில்லை. கேவலமும் அவலட்சமான பசுக்கள் கொடுமையான முந்தின 7 பசுகளையும் பட்சித்து போட்டது. இவைகளில் வயிற்றுக்குள் போயிற்றென்று தோன்றாமல் முன் இருந்தது போலவே அவலட்சணமாக இருந்தது. இப்படி கண்டு விழித்து கொண்டேன். என்ன சொல்கிறான், இப்படி கண்டு என்ன பண்ண, விழுத்தவர். உடனே யோசேப்புக்கு என்ன வந்துருச்சு, அந்த ஞாபகம் வந்துருச்சு. ஏற்கனவே அவன் சொப்பனத்தில் என்ன பண்ணியிருக்கிறான், தியானித்து பார்த்துருக்கிறான். அப்படி பார்த்த உடனே அவன் சொல்கிறான், 7 என்பது 7 வருடம். அவன் சொல்கிறான் பாருங்களேன். பின்னு நான் என் சொப்பனத்திலே நிறைமேனியுள்ள 7 நல்ல கதிர்கள் ஒரே தோலிலிருந்து ஓங்கி வளர கண்டேன். பின்பு சாவியான கீழ்காற்றினால் தீந்து பதறானவைகளுமான 7 கதிர்கள் முளைத்து சாவியான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களையும் விழுங்கி போட்டது. இதை மந்திரவாதிகளத்தில் சொன்னேன், இதன் பொருளை எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோன் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தாம் செய்ய போகிறது என்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா. பார்வோனுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அறிவித்து. 2 சொப்பனத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் ராஜா, நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த சொப்பனத்துக்கு பதிலை நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன்னு சொல்லி இப்போ சொப்பனத்துக்கு ஒரு பதில் சொல்ல வருகிறேன். யாராலையுமே சொல்ல முடியல, தேசத்துக்கு யாராலையும் என்ன பண்ண முடியல, சொப்பனத்துக்குரிய விளக்கத்தை சொல்ல முடியல. அப்போ யோசிப்பு சொல்கிறார், ராஜா 7 வருஷம் எகிப்தில் பஞ்சம் வரப்போகுது. இந்த 7 வருஷத்தில் நீங்கள் உங்கள் மக்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க. இந்த 7 வருஷத்தில் பஞ்சம் கொடிய பஞ்சமாக இருக்கும், மக்களெல்லாம் தானியம் எல்லாமே கிடைக்காம செத்து போயிடுவாங்க. அதனால ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். இங்கே தான் ஹைலைட். அல்லேலூயா. என்ன பண்ண, ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லுகிறான். ஏனென்றால் அவன் இந்த அரிக்கட்டுகளை அந்த சொப்பனத்தை பார்த்தான் இல்லையா, அப்போ அதெல்லாம் அந்த பழக்கத்தில் அவன் இருக்கிறான், அதை சிந்தித்து கொண்டு இருக்கிறான். பொருளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை தன் தகப்பனிடத்தில் கற்றுக்கொண்டு இருக்கிறான். எப்படி பஞ்சகாலத்தில் பிழைக்க வேண்டும் என்பதை யாக்கோபு ஆபிரகாம்லாம் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை தம் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், யாக்கோபு சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் வரும்பொழுது அவன் ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லுகிறான், நீங்கள் அந்த மகா அறுவடை காலங்களிலே 7 வருஷம் அறுவடை காலங்களை கர்த்தர் தருவார். அந்த 7 வருட அறுவடை காலங்களில் நீங்கள் என்ன பண்ணுங்க, சேர்த்து வைத்து கொள்ளுங்க ராஜா. அடுத்த 7 வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் தேச மக்களை காப்பாற்றி விடலாம் என்று சொல்லி அவன் தேசத்துக்கு ஆலோசனை கொடுக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் தெய்வ பிள்ளைகள் உயர்ந்ததுக்கான காரணமே இப்படிப்பட்ட சொப்பனங்கள் மூலமாக தேவன் பேசுகிறதுனால தான். ஆமே, நிறைய இடத்துல நான் கவனிச்சிருக்கிறேன். பாருங்கள், பெரிய பெரிய ஆஃபீஸ்லாம் பார்ப்பேன், எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்க மாட்டாங்க. ஒரு ஆஃபீஸில் செய்யக்கூடிய ஒரு சாதாரணமான மனுஷனிடத்தில் ஆலோசனை என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆலோசனை அவ்வளோ ஆலோசனையாக இருக்கும், அவ்வளோ அறிவு படைத்தவர்களாக இருப்பார்கள். அதே போல் தான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருக்கிறார்களோ அந்த இடத்துல அவர்கள் சர்வ சாதாரணமான ஒரு மனுஷனாக இருக்க மாட்டாங்க, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக இருப்பார்கள். அல்லேலூயா. தேவனோடு கூட அவங்க நெருங்கி உருவாடுகிற அந்த விதத்தில் அவர்கள் காணப்படுவாங்க. இன்றைக்கி உங்களை என்னை ஆண்டவர் அப்படி இடத்துல வைப்பார். ஆமென். அல்லேலூயா. தேசத்துக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக யோசேப்பு நாட்களில் காணப்பட்டான். காரணம் என்ன, அவருடைய சொப்பனம்.
அவருடைய சொப்பனம் தான் காரணமாக. தேவன் அவரோடு கூட பேசின விதங்களை நீங்களும் நானும் கவனித்து பாருங்கள். இன்றைக்கி நமக்கு சொல்லப்பட்ட அந்த ஆரம்பத்தின் ஆட்களில் சொல்லப்பட்ட அந்த சொப்பனங்களை நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்து போய் விடுகிறோம், மறந்துடுறோம். சொல்கிற ஆண்டவர் ஒரே ஒரு முறை தான் என்கிட்ட பேசினார். இன்றைக்கி நிறைய பேர் சொல்ல ஒரே முறை தான் என்கிட்ட பேசினார், அதுக்கு பிறகு ஆண்டவர் பேசவே இல்லைங்க. நான் சொல்ல அந்த ஒரு முறை பேசுனதை நீங்கள் மீண்டும் நினச்சி பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு முறை பேசுனதை நீங்கள் தியானித்து பார்த்துருக்குறீங்களா? எதுக்காக இப்படி பேசுனார், ஏன் இப்படி பேசினார்னு சொல்லி ஆண்டவரோட அந்த பேசின அந்த வார்த்தையை நம்ம மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அந்த தரிசனங்களையும் சொப்பனங்களையும் நாம் மறந்துவிடக்கூடாது. தேவன் ஒரு நாள் அதை நிச்சயமாக நடத்துவார். பாருங்கள், இந்த இடத்துல அவன் சொன்ன உடனே ராஜாவுக்கு பார்வோனுக்கு மிகுந்த ஆச்சரியம். அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவன் இல்லை. அல்லேலூயா. உன்னை போல ஞானமும் விவேகமும் உள்ள வேறொருவன் அந்த உலகத்திலே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி பார்வன் தன்னுடைய முத்திர மோதிரத்தை அவன் கையில் போட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறான். என்ன தெரியுமா சொல்கிறான்? நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய், உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாக இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அது யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு கொடுத்து பொன் சரப்பனை அவன் கழுத்திலே தரித்து அவன் தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக குறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக ஆக்கினான். அல்லேலூயா. என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒரே ஒரு சொப்பனம். ஆமென். ஒரே ஒரு தரிசனம், ஒரே ஒரு சொப்பனம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறினது. யோசிப்பு அதற்கு பிறகு அவர் கனவு கண்டாரான்னு பார்த்தா இல்லை. அல்லேலூயா. யோசேப்பு அதற்கு பிறகு யோசேப்போடு கூட கர்த்தர் அவரோடு கூட பேசினாரான்னு பார்த்தா இல்லை. இந்த ஒரே ஒரு சொப்பனம் தான். எந்த வயசில்? 17 வயசில். 17 வயசில் கண்ட சொப்பனம் அவன் வாழ்க்கை முழுவதும் நிறைவேறுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இந்த சொன்ன எகிப்தியர்கள் எல்லாரும் ஒரு நாள் என்னுடைய அரிக்கட்டுகள் உயர்ந்திருக்கும், உங்கள் அரிக்கட்டுகள் என்ன பண்ணுச்சு? தாழ விழுந்து கடந்து என்று சொன்னானே. அப்போ தான் ஞாபகம் வருது. பாருங்கள், எகிப்திலே தானியம் உண்டு. 42ஆம் அதிகாரத்தில் எகிப்திலே தானியம் உண்டு யாக்கோப் பிறந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டு கேள்விப்படுகிறேன், நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்திற்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். இதை கேட்டு எகிப்துள்ள இப்போ யோசேப்புடைய சகோதரர் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? தானியம் வாங்க போகிறாங்க. அங்கே இருக்கிறது நம்ம தம்பி தானே அவங்களுக்கு என்ன பண்ணலை தெரியலை. ஆனால் ஒரு நாள் அந்த சொப்பனம் நிறைவேறுகிறது. 43ஆம் அதிகாரத்தில் எகிப்திலே அவர்கள் கொண்டு வந்த தானியம் செலவழிந்த போது அவர்களை நோக்கி, நீங்கள் திரும்ப போய் நமக்காக கொஞ்சம் தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றான். அதற்கு யூதா, உங்கள் சகோதரன் உங்களோடு கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில் என்று அவன் அந்த மனிதனுக்கு எங்கள் சத்தியமாக சொன்னான். அதற்கு பிறகு சில விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போ பாருங்கள், நான் அந்த கடைசி விஷயத்தை நான் படிக்கிறேன். என்னன்னா, கடைசி அதிகாரம் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இப்படியா என்ன பண்ணுறாரு? அந்த எகிப்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கு முன்னாடி யோசேப்பை உயர்த்துகிறார். இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யோசேப்பு தான் உலக தேசத்து ஜனங்கள் எல்லாருக்கும் தானியத்தை கொடுக்கிறவனாக இருக்கிறான். அப்பொழுது தன்னுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் அவன் அந்த 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 சந்ததி அழிந்து போகாதபடிக்கு யோசேப்பு தானியம் கொடுக்கிறவனாக இருக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு நாள் தன்னுடைய சகோதரர்கள் யோசேப்பு தான் தம்பிதானு தெரிந்த உடனே எல்லாரும் அவனை கட்டிப்பிடித்து அழுகிறார்கள். அதற்கு பிறகு அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? தன்னுடைய சகோதரர்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. யோசேப்பு மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கிறான், நாளைக்கு அவன் மனம் மாறி அவன் என்ன பண்ணிடுவான், நமக்கு தீங்கு செய்வான் என்று பயந்தார்கள். அந்த நாட்களில் பாருங்க, நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 50ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். பின்பு அவனுடைய சகோதரர் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். அல்லேலூயா. அந்த சொப்பனம் நிறைவேறுச்சா? நான் சொல்கிறேன், அவன் ஆரம்பத்தில் கண்ட சொப்பனம் என்ன சொப்பனம் கண்டான்? உங்கள் அரிக்கட்டுகள் தாழ விழுந்தது, என் அரிக்கட்டுகள் என்ன பண்ணுச்சு? உயர்ந்திருந்தது. இந்த இடத்துல வாசிக்கிறோம் பாருங்க, பல வருடங்கள் கழித்து அந்த சொப்பனம் நிறைவேறுகிறது. பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா,
நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அது நன்மையாக முடிப்பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பச்சமாய் பேசினான். அல்லேலூயா. பயப்படாதிருங்க. நீங்கள் இந்த விஷயத்தை என்ன பண்ணலை, செய்யலை. தேவன் உங்களை காப்பாற்றும்படியாக, உங்களை இந்த பூமியில் போஷிக்கும்படியாக என்னை முன்னமே என்ன பண்ணார், இந்த தேசத்துக்கு என்னை அனுப்பினார் என்று சொல்லி அவன் அந்த இடத்திலே தன் சகோதரர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறான். அல்லேலூயா. இதை நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், கர்த்தர் பேசின விதங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு சொப்பனம், ஒரே ஒரு தரிசனம் அவங்க வாழ்க்கையில் ஒரு மேம்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கையில் பேசக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அவங்க வாழ்க்கை உயர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த நாட்களில் நீங்களும் நானும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஒருவேளை தரிசனத்தின் மூலமாய் பேசுவார் என்று சொன்னால், தரிசனத்தின் மூலமாக வாக்கு பண்ணியிருப்பார் என்று சொன்னால், நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் அதை குறித்து நீங்கள் தேவனிடத்தில் யோசித்து கொண்டிருங்க. கர்த்தர் ஒரு நாள் நிச்சயமாக அந்த தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வல்லவராக, போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு சொன்னதுபடி நடக்கலையே, எனக்கு வாக்கு பண்ணினபடி, எனக்கு தந்த சொப்பனத்தின்படி, தரிசனத்தின்படி இன்னும் என் வாழ்க்கை மாறலையே, என் பிஸ்னஸ் மாறலையே, என்னுடைய பிள்ளைகள் மாறலேன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் நிச்சயமாக கர்த்தர் தந்தவர், தரிசனத்தை தந்தவர் ஒரு நாள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறும்படி நிச்சயமாக அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. எல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிறது போல தான் இருக்கும், எதுவுமே நடக்கலைங்கிறது போல தான் இருக்கும், அதற்குரிய முகாந்தரம் இல்லைங்கிறது போல தான் இருக்கும். ஆனால் நிச்சயமாக தேவன் ஒரு நாள் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை இந்த அதிகாரம், இந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் கூட்டக்கூடியதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. ரெண்டாவதாக ஒரு மனுஷனை யோசிப்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் கிதியோன் என்கிற ஒரு மனிதனுக்கு கூட கர்த்தர் இடைப்பட்ட நேரத்தை நம்ம வாசிப்போம். 6ஆம் அதிகாரத்தில் கிதியோன் என்கிற ஒரு மனிதன், கிதியோன் என்கிற ஒரு வாலிபன், அந்த கிதியோனுடைய வாலிபன், அந்த வாலிப பிராயத்தில் அவன் எப்படி இருக்கிறாங்கிறத, அவன் எந்த ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனிதன். 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன், 6:10 வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் எவருடைய தேவர்களுக்கு பயப்படார்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாத போனீர்கள் என்கிறார் என்று சொன்னார். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனார் வந்து அபியேசிரியரான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை நீதியாரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அல்லேலூயா. இந்த கிதியோன் இந்த இடத்துல அறிமுகப்படுத்தும் போது எப்படி பரிசுத்த ஆவியானவர் அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா? அவன் மீதியான் தேசத்துக்கு கோதுமைகளை பாதுகாக்கிறவனாக அந்த இடத்திலே காணப்படுகிறான். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, மீதியான் தேசத்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இஸ்ரவேலர்கள் கோதுமை விதைப்பார்கள். கோதுமை விதைத்த நன்றாக வளர்ந்து வருகிற நேரத்தில், வளர்ந்து வரும், அது அறுவடை பண்ணுகிற நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த மீதியானர்கள் ஒட்டகங்கள் எல்லாற்றையும், ஆடு மாடுகள் எல்லாற்றையும் அதில் விட்டு என்ன பண்ணிடுவாங்க, அந்த வெள்ளாமையை அழித்து போடுவார்கள். இதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்போ அந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மீதியானர்கள் வருவதற்குள்ளாக இரவோடு இரவாக, பகலோடு பகலாக என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கண்களுக்கு முன்பாக தெரியாமல் அது எல்லாவற்றையும் அறுவடை செய்து அதை பக்காவாக வீட்டில் போய் என்ன பண்ணிடுவாங்க, அதை அடுக்கி அதை கோதுமையாக மாற்றிடுவாங்க. ஸோ அந்த பயந்த ஒரு சுபாவம் உள்ள ஒரு மனிதன், எங்கே மீதியானர்கள் வந்து விடுவார்கள் என்று சொல்லி அவன் பயந்த சுபாவத்தில் அவன் என்ன பண்ணுறான், அந்த கோதுமையை அவன் அதனுடைய மகசூலை அதை எடுத்து வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அவன் நினைக்கிறான். பாருங்க, கோதுமை மீதியானின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. இந்த பராக்கிரமசாலியே அங்கிற வார்த்தையை எந்த நேரத்தில் கிதியோன் சொல்லார் தெரியுமா? கிதியோன் அந்த கோதுமையை தப்புவிக்கிறதுக்காக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறார், கர்த்தருடைய தூதன் என்ன சொல்றார், பராக்கிரமசாலி என்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் பலவீனமான நேரத்தில் இருக்கும்பொழுது, நம்ம உடல் சோர்வான நேரத்தில் இருக்கும்பொழுது, எதுவுமே நம்மளால் முடியாது, எதுவுமே நமக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது, எதையும் நம்மளால் சாதிக்க முடியாது நம்ம நினைக்கும் பொழுது, இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், பராக்கிரமசாலி என்கிறார். அல்லேலூயா. பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவை எல்லாமே எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விருத்து சொன்ன அவருடைய அற்புதங்களெல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார்.
அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அல்லேலூயா. நான் பல நேரங்களில் இந்த கிதியோன் சம்பவத்தை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். இந்த கிதியோனிடத்தில் ஏன் ஆண்டவர் வரணும் நான் யோசித்திருக்கிறேன். ஏன் கிதியோனை அவர் பார்க்கணும், ஏன் யோசேப்பை அவர் பார்க்கணும்? எத்தனையோ பேர் இருந்தாங்க, 12 குமார்கள் இருந்தார்கள். 12 பேரில் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கலாம், பார்த்துருக்கலாம். ஆனால் தேடி போய் யோசேப்பை ஏன் பார்க்கணும், தேடி போய் ஏன் கிதியோனை பார்க்கணும்? கிதியோன் இந்த இடத்துல சொல்லுகிறான், என்ன தெரியுமா, என்னுடைய குடும்பம் மிகவும் சிறிய குடும்பம், எல்லா வீட்டிலும் என் தகப்பனார் எல்லா வீட்டிலும் நாங்கள் எப்படிப்பட்டவங்க, சும்மா ஒன்றுக்கு ஆகாதவங்க, நான் ரொம்ப சிறியவங்கன்னு சொல்கிறான். அவன் எப்படி இதை சொன்ன உடனே, நீ இருக்கிற இந்த பலத்தோடு போ, கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார், மீதியான் தேசத்தை உண்மலமாக என்ன பண்ணுவார், ரட்சிப்பார் என்று சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு, ஆண்டவரே அதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லை, ஆண்டவரே அதுக்கெல்லாம் நான் என்ன இல்லை, அதுக்குரிய கெப்பாசிட்டி என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், ஆண்டவரிடத்தில் இந்த தேவ தூதனத்தில் சொல்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்க. அதற்கு அவன் என் ஆண்டவனே, நான் இஸ்ரவேலில் எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னுடனே கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானை முறியடிப்பாய் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எந்த அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நீங்கள் நான் என்ன பண்ணிக்கணும், புரிந்து கொள்ள. இன்னைக்கு இதே வார்த்தை உங்க கூட சொல்றாருன்னு வைங்களேன், இதே சொப்பனங்களை உங்களுக்கு எனக்கும் வச்சிருக்கிறாரு வைங்களேன், நாம் இதை எப்படி சிந்திப்போம், இதை எப்படி நம்ம பார்ப்போம்? ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு பேசுறாருன்னு நம்ம கற்பனை பண்ணிக்குவோம். என்ன சொல்றாரு, நான் உடனே கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானை முறியடிப்பாய் என்றும், பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஒருவேளை இன்னைக்கு தந்தார்னா நீங்களும் நானும் எப்படி சிந்திப்போம்? ஆமென். எப்படி யோசிப்போம்? கற்பனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு அதே வார்த்தை தான் கர்த்தர் நமக்கும் சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு எதை நினைச்சு பார்க்கணும்னு நான் சொல்றேன் தெரியுமா, கர்த்தர் உங்க கூட பேசின வார்த்தைகளையும் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் நீங்க மீண்டும் நினைச்சு பாருங்க. எந்த அளவுக்கு தேவன் அதில் உங்களை நடத்திருக்கிறார், எந்த அளவுக்கு நடத்தலை, இதுவரைக்கும் நடத்தலாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தர் இன்னும் ஒரு வாய்ப்பு நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் தாங்க. ஆண்டவரை என் தரிசனம் நிறைவேறுவதற்கு நான் இன்னும் காத்திருப்பேன், என் தரிசனம் நிறைவேற்றுவதற்கு நான் அமர்ந்திருப்பேன், நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேற்றி என்பதில் எந்த சந்தேகமும் சொல்லி நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. கட்டாயமாக நிச்சயமாக உங்கள் தரிசனத்தை என்ன பண்ணுவார், எத்தனை நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் தான் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு ஒரு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மீதியானை தேவன் எப்படி ரட்சித்தார் தெரியுமா? அவர் சொன்னார், என்ன சொன்னார், நீ ஒரு மனுஷனை, சாதாரணமான ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானில் இருக்கிற படைகளை அத்தனை பேரையும் என்ன பண்ணுவ, முறியடிப்பன்னு சொன்னார். என்ன நடந்துச்சு தெரியுமா? கிதியோன்ட்ட ஒரு வழியை சொல்றார். ஒரே ஒரு சிம்பிள். அவன் பார்த்தீங்கன்னா ரதங்களை வச்சிருக்கிறான், ஈட்டிகளை வச்சிருக்கிறான், ஆயுதங்களை வச்சிருக்கிறான். ஆனால் இந்த கிதியோன்ட்ட ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு பானை மட்டும்தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு பானையை கொண்டு என்ன பண்ணா, மீதியான் தேசத்தில் இருக்கிற அத்தனை வீரர்களை என்ன பண்ணா, முறியடித்தான். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. இன்னைக்கு அதான் ஒரு கதைகளை நான் கேள்விப்பட்டேன். அந்த கதை நான் சின்ன பிள்ளையில நான் கேள்விப்பட்ட ஒரு கதை. ஒரு எதிர்பக்கம் ஒரு பயங்கரமான யுத்த வீரர்கள் பயங்கர ஆயுதங்கள் என்ன பண்ணாங்க, எடுத்துக்கொண்டு வருகிறார்கள், பயங்கரமான ஆயுதங்கள். அந்த ஆயுதங்களுக்கு முன்னாடி இந்த பக்கத்தில் இருக்கிறவர்களால் யாராலையும் என்ன பண்ணாது, முடியாது. ஏன்னா இவங்க இந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் சாதாரணமான மக்கள், ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் மிக இராணுவத்தில் உயர்ந்த பலம் கொண்டவர்கள், நாட்டையே அதிகாரத்துக்குள்ளே வைத்திருக்கிறவர்கள். அப்போ இந்த சாதாரணமான மனுஷர்கள் யோசித்தார்களாம், நிச்சயமாக இன்றைக்கி நம்ம என்ன ஆயிடுவோம், கட்டாயம் அவங்களுக்கு முறியடிச்சிடும், நம்மெல்லாம் சாக போகிறோம். சரி, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, எதையாவது சிந்திப்போன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே இருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்டாங்களாம், என்ன சில இவங்களை எப்படி முறியடிக்கலாம்னு சொல்லி கேட்டாங்களாம். எல்லாருமே முடியல எப்படின்னு தெரியல, நம்ம எல்லாம் சாக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சின்ன பையன் இருந்தானா, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு சொல்லி சொன்னானா. என்ன ஐடியா சொல்கிறா தம்பினாங்களா? சொன்னானா, ஒரு பெரிய பனைமரம், இந்த பனைமரம் என்ன பண்ணியிருக்கு, உடைஞ்ச ஒரு பனைமரம் கீழே விழுந்து கிடக்கு. அப்போ அந்த பனைமரத்தை அவன் சொன்னானா, இந்த பனைமரத்தை எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு நில்லுங்க அப்படின்னு சொன்னானா. புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? இந்த பனைமரத்தை நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்க, வரிசையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நில்லுங்க அப்படின்னானா. இந்த சின்ன பையன் சொல்கிறத எல்லாரும் அசட்டாக பண்ணாங்களாம். அம்மா இதில் என்னடா இருக்குது, பனைமரத்தை பிடிச்சி நிற்கிறதுலாம் என்னடா இருக்குது, வில்லை பிடிச்சிட்டு நிற்கலாம், அம்பை பிடிச்சிட்டு நிற்கலாம், இவன் பனைமரத்தை பிடிச்சி நிற்க சொல்கிறானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம். இல்லை, நான் சொல்கிறதுல ஒரு ரகசியம் இருக்குது, நீங்கள் எல்லோரும் நில்லுங்க அப்படின்னானா. உடனே இந்த சின்ன பையன் சொன்னது, பரவாயில்ல நம்ம எல்லாரும் அப்படி செய்வேன்னு சொல்லி எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 20 அடி 30 அடி பனைமரம், அந்த 20 அடி 30 அடி பனைமரத்தை எல்லாரும் தூக்கி ஒரு கல் மேலே நிற்க வச்சுட்டு எல்லாரும் அந்த பனைமரத்தை பிடிச்சிட்டு நின்னாங்களாம்.
எதிர்த்தரப்பில் இருக்கிற இராணுவங்கள் பக்கத்தில் வர 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 இந்த சைடில் இருக்கிறவர்களை பார்த்தாங்களா, ஆஹா நம்மளை விட பெரிய ஒரு துப்பாக்கி என்ன பண்ணியிருக்கானுங்க இவனுக்கு செய்து வச்சுருக்கானுங்கடா, நம்ம போனோம் கட்டாயம் நம்மளை அதால் சுட்டு என்ன பண்ணிடுவோம், நம்மளை வீழ்த்திருவாங்க அப்படின்னு சொல்லி இவனை நினச்சிக்கிட்டு அங்கேருந்து பார்க்க போய் இம்மா பெரிய துப்பாக்கி நான் உலகத்திலேயே பார்த்ததில்ல. அந்த படை வீரர்லாம் நடுங்கி போய் திகைத்து போய் இவ்வளோ பெரிய துப்பாக்கி அவர்கள் என்ன பண்ணிட்டு அந்த பனைமரம் அவங்களுக்கு எப்படியா தோண்டி இருக்கு, ஒரு துப்பாக்கி போல தோண்டி இருக்கிறான். அவங்க பார்த்துட்டு பயந்து போய் நடுங்கி போய் ஐயோ நம்ம இனி தும்சமான மன்னன்னு சொல்லி அவங்களை எதிர்க்க முடியாதுன்னு சொல்லி ஓடி போய் விட்டார்களாம். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இதே போல தான் கிதியோனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தார். அவ்வளோ பெரிய யுத்த படைகளை தேவன் நிரந்தரமாக சொல்கிறாரு, கிதியோனே நீ இரவு நேரங்களில் அங்கே போய் ஒரே ஒரு பானையை மட்டும் உருட்டி விடு தம்பின்றாரு. இந்த பானையை உருட்டி விட்ட உடனே அவன் நினச்சிட்டான் பெரிய அணுகுண்டை அவன் தயாரிச்சிட்டான் போல. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, பெரிய அணுகுண்டை தயாரிச்சிட்டான், கட்டாயம் நம்ம இன்றைக்கி நைட்டோட காலிடான்னு சொல்லி அவனவன் பட்டயத்தை அவனவனுக்கு விரோதமாக வெட்டி கொண்டு சாய்ந்தார்கள். அல்லேலூயா. எப்படி? அவனவன் பட்டயத்தை அவனவனுக்கு விரோதமாக. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம். எப்பொழுதுமே யுத்த வீரர்களுக்கு என்ன ஒரு 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 விஷயத்தை போதிச்சிருப்பாங்கன்னு சொன்னால், எக்காரணத்தை கொண்டு நீ அந்த நாட்டு கூட என்ன பண்ணிடக்கூடாது, சிறைப்பற்று போடக்கூடாது, உன்னை அவங்க கைது பண்ணிடக்கூடாது, உயிரோட நீ என்ன பண்ணிடாத அடுத்த இராணுவத்துக்கிட்ட மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஏன்னா இன்றைக்கும் அந்த முறைகள்லாம் இருக்குது. அப்படி ஏதாவது மாட்டிக்கொண்டாங்கன்னா அந்த அந்த ஒரு வீரனை வச்சு மற்ற சீக்ரெட்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க என்னவா மாறிடுவாங்க, அப்ரூவ்டாக மாறி அந்த தேசத்தில் போய் இருக்கிறதெல்லாம் உயிருக்கு பயந்து இவங்களுக்கு சாதகமாக பயன்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் என்ன பண்ணிடுவாங்க, எக்காரணத்தை கொண்டும் நீ அந்த தேசத்தில் என்ன பண்ணிடுற அந்த இராணுவத்துக்கிட்ட மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவங்களாகவே உயிரை என்ன பண்ணிக்குவாங்க, மாய்த்து கொள்வார்கள். புரியுதா உங்களுக்கு? சவுல் அப்படி தான் இறந்தார். எப்படி இறந்தார்? அந்த தேசத்து பெலிஸ்தியன் கூட ஒரு பெலிஸ்தியனால என் உயிர் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது என்று சொல்லி பட்டயத்தை நட்டு வைத்து அந்த பட்டயத்தில் அவரே விழுந்து என்ன பண்ணார், தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். அப்படிதான் இருப்பாங்க. அதுபோல் இந்த மீதியானுகள் என்ன பண்ணாங்க, ஒருவர் தன்னுடைய பட்டயத்தை எடுத்து அவனவன் என்ன பண்ணி கொண்டா வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். நம்ம ஆள் போயிட்டு ஈஸியாக என்ன பண்ணிட்டாரு, யுத்தத்தில் வெற்றியை கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் ஒரு தரிசனத்துக்கு பின்னாடி ஒரு சொப்பனத்துக்கு பின்னாடி எப்படியெல்லாம் ஆண்டவர் கிரியை செய்கிறாருங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், நினச்சி பார்க்கணும். உங்களுக்கு எனக்கு தெரியாது அவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி. ஆனால் ஒருவேளை நீங்களும் நானும் தரிசனத்தை நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைச்சு பார்ப்போம்னு சொன்னால், கட்டாயம் ஒரு நாள் அந்த வார்த்தைக்கு நேராக தேவன் நம்மளால் என்ன பண்ணுவார், நடத்துவார். இந்த வருடம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்த வசனம் கொடுத்தார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் என்ன பண்ணப்படும், நிரப்பப்படும். எத்தனை பேர் இதை சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆனால் நான் சிந்திக்கிறேன், ஆண்டவர் எனக்கானால தான் செஞ்சுட்டு இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, அதுதான் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் கர்த்தர் கொடுத்திருக்கிறான்னு சொன்ன ஒரு சாதாரணமான வசனம் இல்லை. இந்த வருடத்திற்கு அதை வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். அப்போ அதை குறித்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களும் நானும் சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவரே இது எப்படி நிறைவேற, ஆண்டவரே நிறைவேறுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நிறைவேறதுக்கு என்னை நான் காத்திருக்கிறேன் நீங்கள் சொல்லி பாருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாதாரணமான சொப்பனம் அவன் வாழ்க்கை முழுவதும் நடத்துனுச்சு. இந்த கிதியோனுக்கு அவன் பயந்த சூழ்நிலை இருந்தாலும், அவன் யாருமே உதவியற்ற நிலைமையில் இருந்தாலும், அவனுடைய இஸ்ரவேல் தேசத்தில் முழுவதிலும் இந்த மனாசே கோத்திரம் சிறிய குடும்பமாக, அந்த சிறிய குடும்பத்தில் இந்த கிதியோன் ஒரு சாதாரணமான மனிதனாக இருந்தாலும் கர்த்தர் அவனை தான் என்ன பண்ணுறாரு, பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நான் ஏன் இந்த மாவட்டத்தில் நான் ஒரு சாதாரணமான பாஸ்டராக இருக்கலாம், இந்த மாவட்டத்தில் நீங்கள் ஒரு சாதாரணமான விசுவாசியாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நினைச்சார் நம்மளை உலக அறிய ஒரு மனுஷனாக மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நினைச்சார்னா அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். இன்றைக்கி அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி சாதாரணமாக தான் நம்ம இருப்போம். நம்மளை பார்க்குறவர்கள் நம்மளை ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆமாம், இவரெல்லாம் பெரிய ஒரு ஆளான்னு பார்ப்பாங்க. ஆனால் ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், அதே சொன்ன நபரை அப்படியே திருப்பி ஆண்டவர் அவர் கூட இருக்கிறார் என்று சொல்ல வைப்பார். அல்லேலூயா. தேவன் இவர்களோடு கூட இருக்கிறார். தேவன் இவர்களோடு கூட இருக்கலன்னு சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்களை யாராலும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் இழந்தப்போ நம்முடைய தேவனுடைய நாமம் எவ்வளோ பெரிய நாமம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் எவ்வளோ பெரிய மகத்துவமான நாமம் என்பதை நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. இந்த கர்த்தர் யார் என்பதையும் நீங்கள் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய கர்த்தர், அவர் அதிசயமான காரியங்களை செய்யக்கூடிய கர்த்தர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர், எல்லாரும் ஒப்பு கொடுப்போம்ப்பா. ஓ, அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ லோகத்துக்கும் தேவனானவர். அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவர் வாக்குரைத்த தேவன்,
அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. அவர் வாக்குரைத்த தேவன். அவர் நிச்சயமாகவே அப்படியே செய்ய அவர் வல்லவராக போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்ட விதங்களை நீங்க நினைச்சு பாருங்க. அதுதான் இந்த பிரசங்கத்துக்கு முக்கிய ஆதாரம். தேவன் உங்களோடு கூட பேசின வார்த்தைகளை நீங்கள் நினைச்சு பாருங்க. ஆண்டவர் நம்ம கூட பேசின வார்த்தையெல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை பிரதிபலிக்கலன்னு சொன்னா, ஒருவேளை அவர் சொன்னதன் பிரகாரம் நடக்கலன்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்னதை நிச்சயமா நிறைவேற்றுவீர் என்று சொல்லி. அல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானோரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானோரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானோரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானோரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. எல்லாரும் சொல்லுங்கம்மா. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுவோமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானோரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானோரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு
நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. ஒருவேளை ஆண்டவர் நம்ம கூட அவர் இடைப்பட்டு இருப்பாரானால் தரிசனத்துக்குள்ளாக நம்ம நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்கு உரிய வார்த்தைகளையும் தரிசனங்களையும் தரலன்னு சொன்னார், ஆண்டவருடைய ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, என்னை நடத்துகிற வார்த்தைகளை தாங்க. ஆண்டவரே, என்னை ஆளுகை செய்யக்கூடிய என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே என் வாழ்க்கைக்குரிய தரிசனங்களை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கட்டாயமாக தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னோடு கூட நீங்க பேசுங்க, இந்த வார்த்தைகள் எனக்கு தாங்க. ஆண்டவரே, என்னோடு கூட நீங்க பேசி இந்த வார்த்தைகளை ஆண்டவரே என்னோடு கூட நீ சொப்பனத்தின் மூலமாக தரிசனத்தின் மூலமாக என்னோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, என் எதிர்காலத்தை குறித்து என்னோடு கூட பேசுங்க. ஒருவேளை எதிர்காலத்துக்குரிய வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு தரலாம். ஒருவேளை இன்னும் ஜெபிக்கலன்னு சொன்னான், இன்னும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட அப்படிப்பட்ட தரிசனங்களை பெற்றுக்கொள்ளன்னு சொன்னான், கர்த்தரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் அதை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் பேசுகிறவர், வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாய் இருக்கிறவரே, பரலோகத்தின் தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பேசும் இந்த வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வந்த நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, வாக்குத்தத்த வசனம் நிறைவேறுவதற்கு இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நிறைவேறிட்ட ஆண்டவரே, இன்னும் 5 மாதங்கள் ஆண்டவரே, இன்னும் 6 மாதங்கள் இருக்கிறது. ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு செய்த வாக்குத்தத்த வசனத்தை நிறைவேற்றுவதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறீர். இயேசு நாமத்தில் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாரிலே மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் வெளியேறப்பட்ட அன்பின் ஐக்கியமும் என்று எண்ணமுள்ள சதாகாலம் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.